வணக்கம் அன்புக்குரிய சொந்தங்களே, மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் பிருந்தா ராஜகோபாலன். நேற்றைய மேட்ச் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பெங்களூரில் சின்னசுவாமி மைதானத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக நடந்திருந்தது. ஆர்சிபி மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டி ரொம்ப 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 சூப்பராக நடந்திருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று அந்த போட்டியை பார்த்துட்டு எல்லாருமே ஒருத்தரோட பேரை அதிகமாக முணுமுணுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தினேஷ் கார்த்திக், தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக்கினுடைய பெயர் அடிக்கடி நேற்றைய தினம் ஃபுல்லாமே அடிபட்டுகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கம் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னோட வாழ்க்கையில் ஏற்றி விடுற ஏணிகளை விட சறுக்கி விடுற சறுக்கு மரங்களை பார்த்து பயப்படாமல் தான் வீழ்வேன்னு நினைத்தாயோ அப்படிங்கிற மாதிரி நெஞ்ச நிமித்தி போராடுறவங்களுக்கு தான் இது சரியாக பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். தன்னோட வாழ்க்கையே தன்னை ஏறி மிதிக்கிறப்போ உடஞ்சி போகாமல் மண்ணோட மண்ணாக மக்கி போகாமல் அங்கிருந்து முளைச்சி வெட்ட முடியாத ஆலமரம் மாதிரி கம்பீரமாக நிற்கிறாங்க பாருங்க. அந்த மகா சக்கரவர்த்திகளுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தை கச்சிதமாக பொருந்தும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் தினேஷ் கார்த்திக். சென்னையில் சிங்கார சென்னையில் 1985 ஜூன் மாதம் தான் பிறக்கிறாரு. அவரோட அப்பா கிருஷ்ணகுமார் ஒரு கிரிக்கெட் மேன் அப்படிங்கிறதால ஆரம்ப காலத்தில் விளையாட்டு எல்லாமே தன்னோட அப்பா கிட்ட இருந்து தான் கற்றுக்கிறாரு. அப்புறம் தான் தன்னோட அப்பா லெதர் பந்தை வச்சுக்கிட்டு அவருக்கு முயற்சியும் பயிற்சியும் கொடுக்குறாரு. இதுக்கு பிறகு தான் இவருக்கு இந்த விக்கெட் கீப்பிங் மீது அதிகமான ஈடுபாடும் ஆசையும் கனவும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அண்டர் 15 அதே மாதிரி அண்டர் 19 போட்டிகளில் கட்டம் கட்டமாக முன்னேறி 2002 வரோடாவுக்கு எதிரான போட்டியில் இவருக்கு விளையாடுறதுக்கான அறிமுகம் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். 2004 இவர் அண்டர் 19 போட்டியில் உலகக்கோப்பையில் விளையாடுறதுக்கான வாய்ப்பும் இவருக்கு கிடைக்கிறது. 7 போட்டிகளில் விளையாடி 163 ரன்களை மட்டும்தான் பெற்றுக்கொள்கிறாரு. இருந்தாலும் கூட இவருடைய சொட்ஸ் ஒவ்வொன்றும் பேசு பொருளாக மாறுது. இதுவே இவரை இந்திய அணியில் சேர்றதுக்கான வாய்ப்பாகவும் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். 1 டே, டெஸ்ட், T20 அப்படின்னு சொல்லி எல்லா மேட்ச்லையும் தினேஷ் கார்த்திக்கை அந்த காலத்தில் காணக்கூடியதாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய போட்டிகளில் விளையாடி, குறிப்பாக சொல்ல போனால் அதில் ஒரு போட்டியில் எங்களுடைய ஹர்பஜன் சிங் வீசிய பந்தில் இவர் ஸ்டம்பிங் பண்ணி எங்களுடைய மைக்கேல் வோர்கனை அவுட் பண்ணியிருப்பார். இதை பார்த்ததுமே அங்கே இருந்த எல்லாருமே இவரை ரொம்ப அதிகமாக நேசிக்கவும் அதே மாதிரி ரசிக்கவும் வச்சது அப்படின்னு தான் சொல்லணும். 2006 எல்லா மேட்சுக்கும் எல்லா ஃபார்மேட்டுக்கும் இவர் ஃபார்ம் ஆகிட்டாரு, ரெடி ஆகிட்டாரு, இவரை களமிறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 போட்டியில் 28 பந்துகளில் 31 ரன்கள் தேவைப்படுற நேரத்தில் இவர் ஆடிய ஆட்டம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த போட்டியில் ஆட்ட நாயகனாக இவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லான ஒரு வெற்றியை இந்தியாவுக்கு பெற்றுக் கொடுத்திருந்தார் தினேஷ் கார்த்திக் அப்படின்னு தான் சொல்லணும். போட்டியெல்லாம் பார்த்துட்டு இந்த புள்ளியிலிருந்து இந்த பையனோட கிரிக்கெட் வாழ்க்கை ரொம்ப ஒரு பெரிய இடத்துக்கு போக போகுது அப்படின்னு சொல்லி ஆரோடமெல்லாம் பார்க்கப்பட்டது. ஆனால் அது எல்லாமே தலைகீழாக மாறியது அப்படின்னு சொல்லலாம். MS தோனி அப்படிங்கிற பிரம்மாண்டமான ஒரு வீரருக்கு முன்னாடி யார் தாங்க இருக்க முடியும்? விக்கெட் கீப்பராக இவரான நிலைக்க முடியலை. விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற பெரிய பொறுப்பு MSDக்கு போகுது. அதுக்கு பிறகு மாற்று வீரராக மட்டும்தான் எங்களுடைய தினேஷ் கார்த்திக் பயன்படுத்தப்பட்டார் அப்படிங்கிறதும் சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதுக்கு பிறகு தினேஷ் கார்த்திக் டொமஸ்டிக் போட்டிகள்லையும் தமிழக போட்டிகள்லையும் விளையாடுறாரு. தமிழக அணியில் தலை சிறந்த ஒரு தலைவராகவும் மாறுகிறார் தினேஷ் கார்த்திக் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு பிறகு இவரோட சொந்த வாழ்க்கை அதே மாதிரி இவரோட கிரிக்கெட் வாழ்க்கை எல்லாமே நிறைய தடைகளோட முட்டுக்கட்டையாக வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த முட்டுக்கட்டைகள் எல்லாத்தையுமே உடைச்சிட்டு 2018 இவர் மீண்டும் பங்களாதேஷுக்கு எதிரான ஒரு போட்டியில் ரொம்ப ரொம்ப சூப்பராக விளையாடி இருப்பார். 176 ரன்கள் இவங்களுக்கு வெற்றி இலக்காக கொடுக்கப்பட்ட நேரத்தில்
கடைசி ஓவரில் வந்து 34 ரன்கள் தேவைப்பட்டிருக்கும். 8 பந்துகளில் மிச்சம் வந்து வின் பண்ணி கொடுத்துருப்பாரு எங்களுடைய தினேஷ் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த உள்ளூர் போட்டிகள் மட்டுமின்றி ஐபிஎல் இவர் ஒரு வேறு இடத்துக்கு கொண்டு போனது அப்படின்னு தான் சொல்லணும். முதல் முறையாக டெல்லி இவரை 2 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. அதுக்கு பிறகு எல்லா அணியும் வந்து இவரை வாங்கின எல்லா அணிகளும் வந்து பெரிய ஒரு தொகைக்கு தான் இவரை வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்த வேண்டிய விடயமாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பெங்களூர் சின்னசுவாமி மைதானத்தில் ஆர்சிபி அதே மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகள் பல பரீட்சை நடத்தியிருந்தன. குறிப்பாக 287 அப்படிங்கிற ஒரு இமாலய வெற்றி இலக்கை வந்து எங்களுடைய ஆர்சிபிக்கு கொடுத்திருந்தாங்க. 288 ஓட்டங்களை வந்து பெற்றுக்கொள்ளணும் வெற்றி இலக்கை கடப்பதற்காக. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நேற்றைய தினத்தில் வந்து எங்களுடைய டூ பிளஸிஸ் வந்து 62 ஓட்டங்களையும், விராட் கோலி 42 ஓட்டங்களையும், அதிகபட்சமாக நேற்றைய தினம் 83 ஓட்டங்களை எங்களுடைய தினேஷ் கார்த்திக் பெற்று கொடுத்திருப்பார். அதுவும் கூட குறைந்த பந்துகளில் கூடிய ஓட்டங்களை பெற்ற ஒரு வீரராக நேற்றைய தினம் தினேஷ் கார்த்திக் அவர்கள் பார்க்கப்படுகிறார். குறிப்பாக வந்து வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு இலக்கு. ஆனாலும் கூட இந்த வெற்றிக்காக போராடி தோற்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. அதை தான் நேற்றைய தினம் எங்களுடைய தினேஷ் கார்த்திக் அவர்கள் பண்ணியிருக்காரு. இவர் அவுட் ஆகிட்டு போகும்போது அங்கே இருந்த அந்த மைதானத்தில் இருந்த நிறைய பேர் வந்து எழுந்து இவருக்கு மரியாதை செலுத்தியிருப்பாங்க. அந்த வகையில் அதிகூடிய சிக்ஸர்களை விளாசிய வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனையும் கூட நேற்றைய தினம் தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக் அவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஆகவே ரசிகர்களுக்கும் ரசிகர்களினுடைய விளையாட்டு விருந்துக்கும் பஞ்சமில்லாத ஒரு போட்டியை நேற்றைய தினம் தினேஷ் கார்த்திக் அவர்கள் கொடுத்திருந்தார். இதனால் வந்து நேற்று ரசிகர்கள் எல்லாமே எல்லா டீம் ரசிகர்களும் வந்து இவரை புகழ்ந்து பேசியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளும் விஷ் பண்ணுவோம். இவருடைய இறுதி போட்டியாக இது அமையும் அப்படின்னு சொல்லியிருப்பார். முதல்ல வந்து அவருடைய ஓய்வினை அறிவிச்சிருக்காரு. T20 உலகக்கோப்பையில் இவர் கட்டாயம் விளையாட போகிறார் அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய ரோஹித் சர்மா, அதே மாதிரி விராட் கோலி நேற்றைய தினம் வந்து பேசியிருக்கக்கூடிய சில காட்சிகள் வந்து சமூக வலைதளங்களையும் கூட வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆகவே T20 உலகக்கோப்பையில் இவர் விளையாட போகிறார் அப்படிங்கிற விஷயமும் இப்போது வெளியாகிருக்கிறது. தொடர்ந்தும் நீங்கள் எங்களுடைய சேனலில் பார்த்துட்டே இருங்க, நிறைய காணொலிகள் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.